வணக்கம். தீபமலையார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. சித்திரை மாத பிரதோஷ தினத்தை ஒட்டி உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் அருகே பெரிய நந்திக்கு சித்திரை மாத பிரதோஷம் நேற்று மாலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. பௌர்ணமி மற்றும் அமாவாசை வரும் 2 தினங்களுக்கு முன்பு மகா நந்திக்கு பிரதோஷம் நடைபெறுவது வழக்கம். சித்திரை மாத பிரதோஷ தினமான நேற்று அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு அரிசி மாவு, மஞ்சள் தூள், அபிஷேக தூள், பஞ்சாமிர்தம், தயிர், தேன், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி மற்றும் 1000 லிட்டர் பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நந்தி பகவானுக்கு அருகம்புல், வில்வ இலை, சாமந்திப்பூ, மல்லி, கனகாம்பரம் ஆகிய வண்ண வண்ண மலர்களால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட பஞ்சமுக தீபாராதனையும் நடைபெற்றது. பிரதோஷ தினத்தின் பொழுது நந்தி வர்மனை வழிபட்டால் நினைத்த அனைத்து காரியங்களும் நிறைவேறும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். நேற்று நடைபெற்ற சித்திரை மாத பிரதோஷத்தினை ஏராளமான பக்தர்கள் நேரில் கண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா கோஷம் எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவிலில் பிரதோஷத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து நந்திவர்மனை வழிபட்டனர். தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் வி. மூர்த்தி. என் தலைமையில் வலியமை தாண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன். அம்மா அம்மா ஈசர்வாகத்து நேரிழை மந்திரமானது நீ விளக்கறியா இருத்தரையினை கவர்ந்தும் கிடந்து அழுது விண்ணுகின்ற குறவியும் மிக பெரிதும் அளக்கறியாவினும் மிக துரும்பே கிழக்கறியா கொடுமையெல்லாம் கப்படும் மலையே மலையே உனக்கு அடிமை
तन्नो देवी रवित्रयापो भवन्तु भीगये शैलो रविश्वबन्धुनः अदानर्दपूर्णमासव्या आत्यास्यामः व्याधरग्निहोत्रं भूत्वा अन्यभागमनीयं विनीयात् अग्नेर्चारिगागे नगमोदग्निमर्जते भाग्यं मुरुदवी सारं मुरुदंस्कृतं परमेश्वरं ब्रह्मागत्तागत्वं सनातनः ऋषभेश्वर स्वामिने नमः चतुर्वेद प्रिय चतुर्वेदं समर्पयामि।